அம்மா இந்த சாரி நல்லா இருக்கா? என் பிள்ளையா இது தேவதை மாதிரி இருக்கு மக்களே, அழகா இருக்கு உனக்கு இந்த கலரு. ஆமா இந்த சாரி உனக்கு நல்லா இருக்கு. அகில் ஜானோட சாரி எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்ல. அகில் அகில் என்ன நீ? உன்னை தாண்டா கூப்பிடுறாங்க. அவங்க சாரி எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லணுமா? சொல்லுடா, நல்லா இருக்கா இல்லையா? நல்லா இருக்குமா? அகில் என்ன இந்த சாரி அவ்வளோ அழகா இருக்கோ? உண்மையா சொன்னா நல்லா தான் இருக்கா நீ? விளங்கிரும். அத்தை வேற சாரி கட்டணுமா இல்லை இதுவே போதுமா? ஜானு இன்னும் 2-3 சாரி எடுத்து வச்சிருக்கேலாமா, அதெல்லாம் கட்டி காமி. சரிம்மா. ஜானுக்கு அந்த சாரி ரொம்ப அழகா இருந்துச்சு. ஆமா ஆமா எனக்கும் அந்த சாரி ரொம்ப பிடிச்சது. அது அங்கே இருக்கும்போதே வந்து நல்லா தான் இருந்துச்சு. அவளுக்கு கட்டி பார்த்தாலும் இன்னும் அழகா இருக்கு. அண்ணி நான் எதுக்கு இங்கே நிக்கேன்? நான் வெளியே போகட்டுமா? ஏன்டா என்கிட்ட கேட்குற? நான் உன்னை கூட்டிட்டு வந்தேன். நான் நிற்காங்களோ உங்க அம்மா கேளு. அம்மா நான் இங்கே நிக்கணுமா? வெளியே போட்டா? ஏன் அகில் இங்கே நின்று அவ சாரி எல்லாம் கட்டி ஒவ்வொன்றா காமிக்குவா. உனக்கு எது பிடிச்சிருக்கோ அதை சொல்லு, அதை எடுத்துக்கலாம். அம்மா எனக்கு அதை பத்தி எல்லாம் தெரியாதுமா, நீங்களே பாத்துக்கிடுங்க. நின்று அகில், அதான் நிற்க சொல்லுவாங்களா, நின்னுக்கோ. எதுவும் பேசவும் மாட்டான், எதுவும் பண்ண மாட்டான். இப்படியே மூஞ்சி தொங்க விட்டுட்டு நிற்க வேண்டியது. எங்கள் அம்மா எங்கே பண்ணான்னு தெரியலையே, இந்த ஏரியாலே ஆளை காணும். சரி எங்கள் அம்மா கிட்ட இவனுக்கு ஏதாவது உதவி பண்ண முடியுமான்னு கேட்டு பார்ப்போம். அகில் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லட்டா? என்ன நீ சொல்லுங்க. அகில் எங்கள் அம்மாவும் இங்கே வந்திருக்காவ. எது ஆண்டி வந்திருக்காங்களா? ஆமா அகில், இங்கே வந்ததுக்கப்புறம் அவங்க ஃபோன் பண்ணியிருந்தாங்களா. நாங்கள் இங்கே ஷாப்பில் தான் நிற்கன்னு சொன்னதும் அவங்களும் இங்கே வந்திருக்காவ. கீழே தான் நிற்கிறாங்க. உன்னோட ப்ராப்ளம் வேணும்னா நான் எங்கள் அம்மா கிட்ட சொன்னால் அவங்க ஏதாவது சொல்யூஷன் சொல்லுவாங்களா? ஐயோ ஆண்டி கிட்டயா? இந்த பத்தி எல்லாம் பேச வேண்டாம். ஆண்டி யார்கிட்டயாச்சும் சொல்லிட்டாங்கன்னா ப்ராப்ளம் ஆயிடலாம். அதை பற்றி உனக்கு என்ன கவலை? இந்த விஷயம் பற்றி சொல்ல மாட்டேன். ஆனால் உனக்கு இந்த கல்யாணத்தில் விருப்பம் இல்லைன்னு சொல்லுங்க. ஆண்டியால என்ன பண்ண முடியும்? அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனால் எங்கள் அம்மா கிட்ட பேசினா ஏதாவது ஒரு சொல்யூஷன் கிடைக்கும். நீ ஒன்று பண்ணு, இங்கே நினைக்கோ எங்கேயும் போகாத. நான் போய் எங்கள் அம்மையை பார்த்துட்டு வரேன், சரியா? சரி அண்ணி. அத்தை எங்கள் அம்மா வந்திருக்காங்கல்ல, அவங்க கீழே தான் நிற்கிறாங்க. இப்போ மிஸ் கால் கொடுத்தாங்க. ஏதோ ஒரு சாரி பார்த்து வச்சுருக்காங்களாம்மா. அது கொஞ்சம் நான் போய் பார்த்துட்டு வரட்டுமா? ஜானுவோட சாரி செலக்ட் பண்ணணும்ல அனு, அதனால நீ இங்கே நின்னுக்கோ, கொஞ்சம் நேரம் கழிச்சு போ. ஜானு வேற சாரி கட்டிட்டு இருக்காங்களா, அதுக்கு முன்னாடி நான் போயிட்டு சீக்கிரமா வந்துடுவேன். அப்படியா? சரி அப்போ அகில் நீ இங்கே நின்னுக்கோ, போகாத. சரிம்மா நான் நிக்கேன். சரி அனு, அப்போ போயிட்டு சீக்கிரமா வா. ஓகே தே. அத்தை இந்த சாரி எப்படி இருக்கு, நல்லா இருக்கா? அடடடா என் கண்ணே பற்றும் போல இருக்க, சூப்பரா இருக்கு. கழுத்துல எல்லாம் போட்டிருக்கேன்லம்மா, அது எது? இங்கே ஜுவல் செட் எல்லாமே இருந்துச்சுமா, அதனால சும்மா அப்படியே அவங்க செட் பண்ணி வச்சாங்க. ஓ அப்படியா, சூப்பரா இருக்கே. இந்த சாரி ஓகேனா இதுவே எடுத்துடலாம். இன்னும் 2-3 சாரி இருந்துச்சுல, அதையும் கட்டிட்டு வா, அடுத்தது பார்ப்போம். சரிம்மா. ஜானு உனக்கு இந்த சாரி பிடிச்சிருக்கோ? உங்களுக்குலாம் பிடிச்சிருந்தேன்னா எனக்கு ஓகே தான் அத்தை. சரி சரி அப்போ இன்னொரு சாரியும் கட்டிட்டு வா. இதோ வரேன். இந்த பொண்ணு ரொம்ப ஹாப்பியா இருக்க மாதிரி தான் இருக்கு. கண்டிப்பா இந்த பொண்ணுக்கும் கல்யாணத்துக்கு ஓகேவா தான் இருக்கும். எப்படி இவகிட்ட பேச போறேனே தெரியலையே. இந்த சாரி அந்த அளவுக்கு நல்லா இல்லை. ஆமா இது கொஞ்சம் ஓல்டு ஃபேஷன் மாதிரி இருக்கு. நல்லா தான் இருக்கு, அதாவது ஃபங்க்ஷன் கட்டுற அளவுக்கு கிடையாது. ஆமா ஜானு இது வேண்டாம். சரிம்மா, அப்போ இன்னும் ஒரு சாரி இருக்கு, அதையும் உங்களுக்கு எடுத்துட்டு வந்து காட்டுங்க. சரி சரி. மைனி இவ கட்டின எல்லா சாரி வச்சு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட்ல ஒரு கிரீன் கலர் கட்டியிருந்தாலாம், அதுவும் நல்லா இருக்கு. ரெண்டாவது கட்டின பிங்கும் நல்லா இருக்கு. ஆமா எனக்கும் அந்த ஃபர்ஸ்ட் ஒன்றும் செகண்டு கட்டின அந்த பிங்கும் நல்லா பிடிச்சி. எனக்கு அந்த பிங்க் வித் ப்ளூ வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அப்போ அதே எடுத்துருவோம். ஆமா அதுவும் நல்லா தான் இருந்துச்சு. அந்த ஜுவல் செட் எல்லாம் போட்டப்ப அழகா இருந்துச்சு. ஹேர் ஸ்டைல் மட்டும் பண்ணியாச்சுன்னா நல்லா கிராண்டா தெரியும். சரிங்க அத்தை, எனக்கும் அதான் பிடிச்சிருக்கு. அகில் உனக்கு இந்த சாரி பிடிச்சிருக்குன்னு சொல்லு. எனக்கு இந்த சாரி பத்தி எல்லாம் தெரியாதுமா. சரி ஒரு 4-5 சாரி கட்டினால அதுல உனக்கு எது பிடிச்சிருக்குன்னு சொல்லு. எனக்கு அந்த பிங்க் நல்லா இருந்துச்சுமா, பிங்க் வித் ப்ளூ. மக்களே உங்களுக்கு எந்த சாரி பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்க. எங்க எல்லாருக்கும் அந்த பிங்க் வித் ப்ளூ தான் பிடிச்சிருக்கு. உங்களுக்கு எது பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்க, அதே எடுத்துருவோம். இந்த புடவையெல்லாம் என்ன அழகா இருக்கு. எது எடுக்கிறதுக்கு எது வைக்கிறதுக்குன்னு தெரிய மாட்டேங்குது. எப்படியும் அந்த அகிலுக்கு கல்யாணம் தானே, ஒரு 2-3 புடவையை எடுத்து வைப்போம். இவளுக்கு ஃபோனை பண்ணி அக்கௌண்ட்ல காசை போட சொல்லுவோம். என் அக்கௌண்ட்ல காசு வேற கம்மியா இருக்கு. எதுக்கு இவளுக்கு ஃபோனை போட்டு காசை கேட்கணும்? நம்ம மொவ இங்கே தானே இருக்கா, அவகிட்டே வாங்கி பே பண்ணிடுவோம். எந்த சாரி வாங்கலாம்? எல்லாம் அழகா இருக்க. இங்கே நின்று சாரி பார்த்துட்டு இருக்காளோ? இம்மா இங்கே வாமா. இட்டி வா, நான் சாரி பார்த்துட்டு இருக்கோம்ல, இதுல வந்து ஒரு சாரி செலக்ட் பண்ணு. உன் கொழுந்தனாருக்கு கல்யாணம் தானே, எனக்கு ஒரு சாரி வாங்கி தர மாட்டியா? கல்யாணம் நடக்குதா இல்லையான்னு பார்ப்போம், அதுக்கப்புறம் சாரி வாங்கலாம். இட்டி கல்யாணம் நடக்குதா இல்லையான்னு பார்ப்போமா? இது நிச்சயமத்துக்குள்ள டேட்லாம் ஃபிக்ஸ் பண்ணியாச்சுல? ஏம்மா அதை பற்றி தான் உங்ககிட்ட பேசணும். இங்கே வாயா. என்ன விஷயம் அனு சொல்லு. கல்யாணம் நடக்குதா இல்லையான்னு சொல்லுறதுக்கு அர்த்தம். ஏம்மா அகில இருக்காமலா, அவனுக்கு இந்த கல்யாணத்துல விருப்பமே இல்லைம்மா. இது என்ன சொல்லுங்க? ஆமாம்மா உன்கிட்ட சொல்ல என்ன இருக்கு, அவனுக்கு இந்த கல்யாணத்தை விருப்பம் இல்லை. அவனுக்கு ஒரு 2-3 வருஷம் கழிச்சு கல்யாணம் பண்ணா போதும், எனக்கு இப்பவுமே கல்யாணம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான்.
ஏடி அந்த பிள்ளைய நான் பார்த்தேன், அழகா தானே இருக்கு, அவனுக்கும் நல்ல மேட்சாக தான் இருக்கு, நல்ல பொருத்தமா வேற இருக்கு. குடும்பம் கூட பரவாயில்லன்னு நினைக்கேன், நம்ம அளவுக்கு இல்லைனாலும் ஓரளவுக்கு நல்ல வசதியான குடும்பம் தான். வேற என்னடி பிரச்சனை? ஏம்மா அதுதான் நான் உங்ககிட்ட இப்போ சொல்ல வந்திருக்கேன். அவனுக்கு இந்த கல்யாணத்தை விருப்பம் இல்லை, எப்படியாவது இந்த கல்யாணத்தை நிப்பாட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஏடி கல்யாணம் வேண்டாம் வேண்டாம்னு சொல்றதுக்கு இதெல்லாம் ஒரு காரணமா? நல்ல பிள்ளை இல்லாட்டி கல்யாணம் பண்ணிக்க சொல்லு. நல்ல பிள்ளையா? நீ பாத்தியா? வந்து மூஞ்சியை பார்த்த உடனே நல்ல பிள்ளைன்னு சொல்ல. இது பிள்ளை நல்ல பிள்ளையா தானே இருக்கும். அது உங்க வீட்டில் உள்ளவங்க அப்படியெல்லாம் ஒன்று விசாரிக்காம இது பண்ண மாட்டாங்களா? எனக்கு அதெல்லாம் தெரியாதுமா. அகிலுக்கு இந்த கல்யாணம் பிடிக்கல, எப்படி அந்த கல்யாணத்தை நிப்பாட்டணும், என்ன பண்ணதுக்குன்னு சொல்லு. இது அவனுக்கு பிடிக்கலன்னா காரணம் என்னன்னு கேளு. ஏம்மா காரணம் அப்போ வாங்கிட்டு அவன் ஏதோ சொல்லியிருக்கான், என்னன்னு சொல்லிட்டி. ஏம்மா அவன் ஒரு பிள்ளைய லவ் பண்ணுதாம்மா. அமெரிக்காவில் அவங்க ஒரே காலேஜில் ஏதோ படித்தாங்களாம். நம்ம ஊர் பிள்ளை தான், அம்மா அப்பாலாம் ஒன்றும் கிடையாது, அதுக்கு ஏதோ மாமா மட்டும்தான் உண்டு. அமெரிக்காவில் படிச்சுட்டு இருக்குமா அந்த பிள்ளை. ஏடி என்ன சொல்லுத? வீட்டில் உள்ளவங்களுக்கு தான் லவ் மேரேஜ்னாலே பிடிக்காதே. ஆமாம்மா, இந்த காரணத்துக்காண்டி தான் அவன் கல்யாணம் வேண்டாம் வேண்டாம்னு சொல்லிட்டு இருந்தான். எனக்கு மட்டும்தான் இந்த விஷயம் தெரியுமா, நான் உன்கிட்ட சொல்ல மாட்டேன். ஆனால் கல்யாணத்தை நிப்பாட்டதுக்கு ஏதாவது சொல்யூஷன் இருக்கான்னு எங்கள் அம்மா கிட்ட கேட்கேன்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். ஏடி அந்த பிள்ளைக்கு பேரனது அது ஏதோ இந்துன்னு சொன்னான். ஃபோட்டோலே காமிச்சாமா, பிள்ளை நல்லா அழகாக தான் இருக்கு. ஆனால் நம்ம வீட்டில் தான் ஒத்துக்க மாட்டாங்கல்ல. அவனும் பேசி எடுத்து பார்த்தான், ஆனால் கல்யாணத்தை அவங்க நிப்பாட்ட மாதிரி இல்லை. இப்போ என்ன நிச்சயம்ல வரைக்கும் போயாச்சு. இப்போ என்னத்தை பண்ணலாம்? அதாம்மா உனக்கு ஏதாவது ஐடியா இருந்தால் சொல்லு. அனு, நாலு பிள்ளை கல்யாணம் நின்று போச்சுன்னு வச்சுக்கோங்க, நம்ம தான் அதுக்கு காரணம் தெரிஞ்சிச்சு நம்மள உண்டு இல்லைன்னு பண்ணிடுவாவ, தெரியுங்களா? அதனால தான் நான் எங்கள் வீட்டுக்காரி அவகிட்ட கூட இந்த விஷயம் பற்றி பேசவே இல்லை. ஆனால் அவனை பார்த்தா பாவமாக இருக்குமா. அவனாவது அந்த பிள்ளைகிட்ட போய் பேச தம்பி, அந்த பிள்ளைங்க தானே நிக்கி, போய் பேச சொல்லி எனக்கு இந்த கல்யாணத்தை விருப்பம் இல்லை, நீ ஏதாச்சும் சொல்லி கல்யாணத்தை நிப்பாட்டு அப்படி இப்படின்னு. இம்மா அவன் ரொம்ப பயப்படுதான். இது பயப்படுதானா? பயப்படுதானா எதுக்கு லவ் பண்ணா? பேசாமல் இருக்க வேண்டியதானே. நானும் அதாம்மா சொன்னேன், என்ன நீ பயப்படுதான் தெரியுமா? நான் போய் பேசியாச்சு, ஒரு 2-3 வாட்டி சொல்லியாச்சு. எனக்கு நான் எதுவும் சொல்ல போய் எங்கள் அம்மா அப்பாவுக்கு வருத்தமாயிடுவா அப்படி இப்படின்ட்டு எதோ கேட்டுட்டு இருக்கான். இவ்வளோ பையன் இருக்கவே எதுக்கு லவ் பண்ண போனான்னு எனக்கு தெரியல. அதை தான் நானும் கேட்கேன். இப்போ அந்த பிள்ளை பாம்பலா அவன் அதை தான் சொல்லிட்டே இருக்கான். நான் இப்போ ஃபோன் எடுக்கிறது இல்லை, மெசேஜ் எல்லாம் நான் அவ்வளோவா பண்ண மாட்டேங்கிறேன், எனக்கு ஒரு மாதிரி இதாக இருக்குது, என்ன ஏதோ அவளை ஏமாத்த மாதிரியே எனக்கு இருக்குது, ஆனால் நான் ஃபோன் எல்லாம் பண்ணாமல் இருக்கேன், இப்படியே இருந்தேன்னா அவன் அமெரிக்காலேருந்து கிளம்பி வந்துடும் அப்படின்னு வேற சொல்லிட்டு இருக்கான். ஐயா மாதிரி அந்த பிள்ளை அங்கேருந்து வந்துட்டு தான் என்ன செய்யுது? என்னம்மா எனக்கு தெரியல, நீ ஏதாவது ஐடியா சொல்ல. என்ன பண்ணலாம்? அம்மாச்சி என்ன மக்களே, நீங்கள் ட்ரெஸ் எல்லாம் வாங்கலையா? உங்கள் மாயத்தை கூட ட்ரெஸ் வாங்க போகிறேன்னு தானே சொல்லிட்டு போனீங்க. அம்மாச்சி நாங்கள் நிறைய ட்ரெஸ் எடுத்து வச்சிருக்கோம், அது அம்மா கிட்ட பார்த்து செலக்ட் பண்ணதுக்கு அத்தை அம்மையை கூட்டிட்டு வர சொன்னாவ. அப்படியா? தியா தேவா 2 பேரும் போங்க, நான் என்ன வாரேன்னு அத்தை கிட்ட சொல்லுங்க. அம்மா உன்னை கூட்டிட்டு வர சொன்னவம்மா, வாங்க. அம்மா புது சித்திக்கு சாரி எடுத்து நிற்கிறாங்க, இப்போ வருவாங்கன்னு சொல்லு. அம்மா எங்களுக்கு ஃபர்ஸ்ட் ட்ரெஸ் எடுத்து கொடுங்க, எங்களுக்கு புது சித்தியை பிடிக்கவே இல்லை. ஏன் மக்களே, ஏன் புது சித்தியை பிடிக்கல? அவங்க பேசவே மாட்டாங்க, எப்போ உம்முன்னு இருப்பாங்க, அதான் எங்களுக்கு பிடிக்கல. தியா தேவா பேசாம போங்க 2 பேரும். இன்னைக்கு வந்த போத்தேண்டி எல்லாரும் புது சித்தின்னு அவங்களுக்கு தான் ட்ரெஸ் வாங்கிட்டு இருக்கீங்க, எங்க 2 பேருக்கும் ட்ரெஸ் வாங்கணும்னு யாருக்கும் கொஞ்சம் கூட தோணவே இல்லை. பெரியவங்க மாதிரி பேசாத தியா, பேசாம போயிடு. இப்ப வாரே ஒரு 2 நிமிஷம். இது பிள்ளைகிட்டயா இப்படி உருன்னு நிக்க? பின்ன என்னம்மா சின்ன பிள்ளைங்க மாதிரியே பேசுறாங்க, எவ்வளவு பெரிய வாய் அவளுக்கு. இது எனக்கு ஒரு யோசனை. என்னம்மா சொல்லுங்க. தியாவும் தேவாவும் புது சித்தியை பிடிக்கலன்னு சொல்லுவாங்களா? இந்த பிள்ளைகளை விட்டு அவங்க கிட்ட, அதாவது அந்த பிள்ளைகிட்ட போய் பேசுறா எப்படி? பிள்ளைங்களை விட்டு எப்படிமா பேசுறதுக்கு? பிள்ளைங்களை விட்டு பேசுவோம், எங்களுக்கும் உங்களை பிடிக்கவே இல்லை, எங்கள் சித்தப்பாக்கும் உங்களே பிடிக்கல அப்படி இப்படின்னு ஏதாவது பேச விட்டுருவோம். இம்மா யாருக்காவது தெரிஞ்சிச்சுன்னா நம்ம பேர் வராது, இல்லாட்டி பிள்ளைங்க சும்மா ஏதோ பேசுதுன்னு நினச்சிட்டு அப்படியே விட்டுருவேன். ஒரு வேளை யாருக்காவது தெரிய வந்துச்சுன்னா பிள்ளைங்க தானே சின்ன பிள்ளைங்க அப்படின்னு விட்டுருவாங்க. இப்போ நம்ம இந்த விஷயத்தை இன்வால்வ் ஆன மாதிரி இருக்காதுல்ல, எனக்கு என்னமோ பயமா இருக்குமா. அப்போ பேசாம இரு, அவன் தானே கல்யாணம் பண்ண போறான், உனக்கு என்ன பிரச்சனை? நீ எதுக்கு இவ்வளோ டென்ஷன் ஆகிட்டு இருக்க? ஏம்மா அகில் பாவமா, அப்படின்னா இதை தவிர நம்ம கிட்ட வேற வழியே கிடையாது. ஒன்னுல அவன் வாயை திறந்து பேசணும், தைரியமா பேசணும். அப்படி இல்லையா அந்த பிள்ளையை கூட்டிட்டு வர சொல்லி அமெரிக்காலேருந்து கூட்டிட்டு வந்து எல்லாரும் முன்னாடி நிக்க வச்சாங்கன்னா அவங்களுக்கு தெரிஞ்சிரும்ல. அவன் அந்த அளவுக்குலாம் போகவே மாட்டாமா. அந்த பிள்ளை டாக்டர் படிச்சுட்டு இருக்குமா, ஃபைனல் இயர்னு நினைக்கிறேன். அதனால அவளுக்கு படிப்பு தான் இப்போ முக்கியம். எனக்கு ஒரு 2 வருஷமாவது தேவைப்படுது. அவள் படித்து ஒரு வேலையில் ஏறினதுக்கு அப்புறம் தான் எனக்கு ஏதாவது பண்ண முடியும். லைஃப்பில் இவ்வளோ நாள் அவள் கஷ்டப்பட்டுட்டா, இப்போ தான் அவன் நினச்சதெல்லாம் நடக்கு. அதனால அவளுக்காண்டி தான் நான் கொஞ்சம் வெயிட் பண்ணலாம்னு நினைக்கிறேன் அப்படின்னு இப்படிலாம் பேசிட்டு இருந்தான். எனக்கு இது தவிர வேற எந்த வழியும் தெரிய மாட்டேங்குது. எனக்கு வேற ஏதோ ஐடியா வந்துச்சுன்னா சொல்லுங்க. இப்போதைக்கு இந்த பிள்ளைகளை விட்டு பேச வைப்பா, அது நல்லது. அப்படியா சொல்லுங்க, ட்ரை பண்ணி பார்ப்போம். அனு நடந்துச்சுன்னா நல்லதானே? அப்படியா சரிம்மா பார்ப்போம். சரி நீங்கள் வீட்டுக்கு போகும்போது நானும் உங்கள் கூட அங்கே வரேன். எங்கள் அப்பா இல்லை, அதனால அம்மா இன்னைக்கு ஒரு நாள் அங்கே ஸ்டே பண்ணுவாங்க சொல்லி நைட்டுக்குள்ளே காரியத்தை கச்சிதமாக முடிச்சிருவோம். சரிம்மா. சரி டி, அம்மைக்கு சாலையெல்லாம் எடுத்து தர மாட்டியா? நீ ஃபஸ்ட்டு காரியத்தை கச்சிதமாக முடி, அதுக்கப்புறம் சாலை எடுத்து தரேன். அவனை விட நீ தான் ரொம்ப ஆர்வமாக இருக்க போல இருக்கு. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, வாம்மா. எனக்கு 2-3 ட்ரெஸ் வாங்கணும், பிள்ளைகளுக்குள்ள ட்ரெஸ் எப்படி பார்ப்போம். சரி வா.